வணக்கம். வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதுகு வலி, இடுப்பு வலி, பின்பக்க வலி. இதுக்கான ஒரு தீர்வு தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே அந்த முதுகு வலி எதனால் வருது அப்படின்னா, நம்ம உட்காந்துருக்கிற பொசிஷன் சரியில்லாமல் உட்காந்தோம் அப்படின்னாலும் வரும். பொதுவாக ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை வீட்டிலையே சாதாரணமாக உட்காந்துருக்கிற வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், அவங்க வந்து சரியான ஒரு பொசிஷனில் உட்காராமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக முதுகு வலி வரும். அது மட்டும் இல்லை, அவங்க தூங்கும் பொழுதும் கரெக்டான ஒரு பொசிஷனில் அவங்க தூங்கலை அப்படின்னா கூட அவங்களுக்கு அந்த மாதிரியான முதுகு வலி வரும். அதை எப்படி நம்ம நிரந்தரமாக தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வெளிப்புற பூச்சி பூசுறதை விட உள்ளே நம்ம உணவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு கண்டிப்பாக ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான பொருட்கள் வச்சு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு என்ன பொருட்கள்லாம் தேவை, அதை எப்படியெல்லாம் நம்ம செய்யலாம், அதை சாப்பிட்டு எப்படி நிரந்தரமாக ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த கடுகு வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கடுகில் இருக்கக்கூடிய நன்மைகள் ரொம்பவே அதிகம். அதனால தான் நம்ம இதை பெரும்பாலும் உணவில் நம்ம தாளிக்கும் போது எடுத்துக்கிறோம். இந்த கடுகு கர்ப்பிணிகள் பெரும்பாலும் இது அதிகமாக உடல் வலி ஏற்படாமல் இருக்கிறதுக்காக இந்த கடுகை அரைத்து குழம்பு வச்சு கொடுப்பாங்க. அது மட்டும் கிடையாது, குழந்தை பிறந்ததுக்கு பிறகும் கூட அவங்களுக்கு இந்த மாதிரி உடல் வலியோ முதுகு வலி ஏற்படக்கூடாது. முக்கியமாக அவர்களுக்கு குறுக்கு பகுதியில் வலி ஏற்படும். அந்த மாதிரி வலி ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடுகை அரைத்து நல்லா குழம்பு வச்சு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு கடுகோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட அது தரக்கூடிய நன்மைகளை நம்ம நிறையவே பட்டியலிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு நிறைய நன்மையை தரக்கூடியது இந்த கடுகு. கடுகு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூட இன்னும் 2 பொருட்கள் நம்ம சேர்க்க போகிறோம். அதுவும் என்னன்னு பார்த்துடலாம். அடுத்ததாக நம்ம அது கூட எடுத்துக்கிட்டது இந்த கொத்தமல்லி இலை. இதை தான் நம்ம எடுத்துருக்கோம். இந்த கொத்தமல்லி இலையும் நமக்கு ஏராளமான நன்மைகளை வழங்கக்கூடியது. முக்கியமாக உடல் வலி, உடல் சோர்வுக்கு இந்த கொத்தமல்லி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த கொத்தமல்லியை நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இன்னும் ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அதுவும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். அடுத்ததாக நம்ம இந்த கொத்தமல்லி வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். தனியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொத்தமல்லி, இதுவும் உங்களுக்கு நீரிழிவு நோயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். வயிற்று வலியினால் அவதிப்படுறவங்களுக்கு அந்த வயிற்று வலியை சரி பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாடி ரொம்ப எனர்ஜியே இல்லாமல் நீங்கள் ஃபீல் பண்ணினீங்க அப்படின்னா இந்த மல்லி போட்டு நம்ம காஃபி குடிப்போம் பெரும்பாலும். அந்த மாதிரி குடிக்கிறப்போ நம்ம உடல் வலி, உடல் சோர்வு, உடல் அசதி எல்லாமே நமக்கு பறந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால் இந்த மல்லியை நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இந்த 3 பொருட்களையும் நல்ல விழுதாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அம்மியில் அப்படி இல்லைனா இடிகளில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாமே கிட்டத்தட்ட இது ஒரு 2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. மல்லி கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. கடுகு அதே மாதிரி 2 டீஸ்பூன் அளவு எடுத்து கொஞ்சமாக தண்ணீர் விட்டு விழுதாக அரைச்சிக்கோங்க. அதை நீங்கள் முதுகு வலிக்கிற இடத்துல நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் மசாஜ் பண்ணி கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் இல்லைனா 3 நிமிஷம் ஜென்டிலாக நீங்கள் மசாஜ் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம் நீங்கள் அதை அப்படியே விட்டுருங்க. 15 நிமிஷம் கழித்து நார்மலான வாட்டர் வச்சு நீங்கள் கழுவி எடுத்துக்கலாம். இது பெரும்பாலும் நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் நல்ல பெட்டராக இருக்கும். இதே மாதிரி 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சுட்டு 15 நிமிஷம் கழித்து வெதுவெதுப்பான தண்ணீர் வச்சு குறுக்கு பகுதியில் நீங்கள் ஊற்றி குளிச்சிங்க அப்படின்னாலும் இன்னும் நல்ல ஒரு ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த முதுகு வலியிலேருந்து நல்ல ஒரு தீர்வை நம்ம பெறலாம். இந்த மாதிரி நமக்கு அதிகப்படியான வலி இருக்கிறதுனால நம்மளுடைய அந்த தசை பகுதி பிடிச்சு இழுக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். பெரும்பாலும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் நல்லா உயரமாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஹையான ஹீல்ஸ் வச்சு நம்ம ஸ்லிப்பர் போடுவோம். அந்த மாதிரி போட்டு நம்ம நடக்கும்போது கூட நமக்கு அந்த முதுகு பகுதிகளில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் நமக்கு வலி ஏற்படும். ஸ்மோக் பண்ணாலும் வலி ஏற்படும். சிலருக்கு உடல் எடை அதிகமாக இருக்கும். அப்போ உடல் எடை அதிகரிக்கிறதுனால கூட உங்களுக்கு அந்த முதுகு வலி அதை பேலன்ஸ் பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு அந்த குறுக்கு வலி ஏற்படும். அதிகப்படியான மன அழுத்தம் இருந்தாலும் சரி தான், ஸ்மோக் பண்ணாலும் சரி தான், உடலுக்கு உழைப்பே கொடுக்காம அதாவது எக்ஸசைஸே பண்ணாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா கூட நமக்கு அந்த மாதிரி முதுகு வலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம ப்ராப்பராக கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஆர்த்ரிட்டிஸில் நம்ம கொண்டு போய் விடுவோம். ஸோ இதை நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேயே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டறிந்து அதற்கான தீர்வுகளை காணுவது ரொம்பவே நல்லது. நான் மூட்டு வலிக்கான வீடியோலாம் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன்.
அப்படி இல்லைனா நீங்கள் பிளேலிஸ்ட் போனீங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு எடுத்துடலாம். எல்லா விதமான நோய்க்குமே உங்களுக்கு மருந்து பிளேலிஸ்ட்டில் தாராளமாக கிடைக்கும். அங்கே போய் கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம உணவாக என்ன சாப்பிடலாம். இப்போது நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சிடலாம் அடுப்பில். நான் சொல்கிற அளவுகள் எல்லாமே நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அது தகுந்த மாதிரி நான் எப்படி செய்கிறேனோ அதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குறுக்கு வலி அப்படிங்கிறதே உங்களுக்கு வராது. நிச்சயமாக நீங்கள் வராமல் தடுக்கலாம். இப்போ நமக்கு பாத்திரம் நல்லா சூடாயிட்டு 1/4 கப் நம்ம கருப்பு எள்ளு இதை எடுத்துக்கிடலாம். இதை நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ வேர்க்கடலை இது ஒரு 1/2 கப்பு, இதையும் நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் நமக்கு வறுபட்டுருச்சு. இதை நம்ம தனியாக எடுத்துருவோம். பச்சை பயிறு இது ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். இதே நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போது இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. அவல் 1 கப் நம்ம எடுத்துக்கலாம். இதையும் நல்லா நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கிடுவோம். எல்லாமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா நமக்கு வறுபட்டுட்டு இதையும் எடுத்துருவோம். இப்போது அதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு நம்ம பொரிக்கடலை இதையும் வறுத்து எடுத்துக்கிடுவோம். இதுவும் நமக்கு இப்போ நல்லாவே வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம எடுத்துருவோம். இப்போது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு சீக்கிரமே கரிகிற மாதிரி ஆயிரும். நமக்கு அப்படி கரிஞ்சிட்டு அப்படின்னா கசப்பாயிரும். ஒரு 30லேருந்து 45 செகண்டுக்குள்ளே நீங்கள் இதை எடுத்துடலாம். கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இதை எடுத்துருவோம். உளுந்து இந்த மாதிரி தோல் இருக்கக்கூடிய நீங்கள் உளுந்தாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது ஒரு 1/2 கப் நம்ம எடுத்துக்கிடுவோம். இதே நம்ம வறுத்துக்கலாம். இதுவும் நமக்கு நல்லாவே வறுபட்டுருச்சு. இதே நம்ம இப்போ எடுத்துடலாம். சீரகம் நம்ம எடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட பெரிய ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். ஒரு 30 கிராம் வரைக்கும் உங்களுக்கு வரும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதே நம்ம இப்போ வறுத்து எடுத்துடலாம். இதே நம்ம இப்போ எடுத்துடலாம். நல்லா வறுபட்டுட்டு இது சாறை பருப்பு இதையும் நம்ம சேர்த்து இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப் அளவு நான் எடுத்திருக்கேன். இதுவும் நமக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போது நம்ம அந்த வறுக்க பாத்திரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க ஓமம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வறுத்தீங்கனாலே உங்களுக்கு போதும். அந்த சூடில் உங்களுக்கு வறுபடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம இப்போ வறுத்தாச்சு. நல்லா சூடாக இருக்கும். நமக்கு நல்லா சூடு ஆறட்டும். ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா சூடு ஆறிடும். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி பிளேட்டில் நல்லா பரப்பிட்டு ஃபேனுக்கு அடியில் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா 10லேருந்து 15 நிமிஷத்துலேயே உங்களுக்கு சூடு ஆறிடும். இதோட இன்னும் முடியல. இன்னும் நிறைய பொருட்கள் நம்ம சேர்க்க போகிறோம். இது நமக்கு இப்போ ஆறட்டும். அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியதையும் பார்த்துடலாம். பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 20 நீங்கள் எண்ணி எடுத்துக்கலாம். இது பாதாம் பருப்பு உங்களுக்கு ஷெல்லோடு இருக்குது. அதுக்கப்புறமா வால்நட்டு இதுவும் உங்கள் 10லேருந்து ஒரு 20 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம சேர்க்க போகிறது ஹேசல் நட்டு இந்த மாதிரி இருக்கும். இது நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த ஹேசல் நட்டும் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். வால்நட்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஹேசல் நட்டு எடுத்திருக்கேன். இது கூட நம்ம பிஸ்தா எடுத்துக்கலாம். பிஸ்தா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம முந்திரி பருப்பு இதுவும் நம்ம ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம கிஸ்மிஸ் பழமும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். இப்போது நம்ம இது ஆற வச்சுருக்குது நல்லாவே நமக்கு சூடெல்லாம் ஆறிட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப பவுடராக நீங்கள் அரைக்க வேண்டாம். ரொம்ப 1-2ஆகவும் இருக்க மாதிரியும் அரைக்க வேண்டாம். ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற மாதிரி நீங்கள் இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி இப்போ செஞ்சுருவோம்.
இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா நமக்கு உருகுனதும் எடுத்து வச்சுருக்கிற அந்த பருப்புகள் எல்லாமே நம்ம இப்போ வறுத்துடலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கிஸ்மிஸ் பழம் இதையும் சேர்த்து நம்ம இப்போது வறுத்து எடுத்துக்கிடுவோம். எல்லாமே நமக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாகவே நம்ம எடுத்து வச்சிடலாம். தனியாக வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிறத மட்டும் இப்போ பவுடர் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பவுடர் பண்ணும்போது நம்ம கூடவே இது வந்து பைன் நட்ஸ், இதுவும் உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும். இதையும் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 கிராம்லேருந்து 20 கிராம் அளவு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கோங்க. பைன் நட்ஸ் இதுக்கு பேர். நல்லா நம்ம இதை பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், ரொம்ப பவுடராக இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நொறுன்னு இருக்குன்னு சொல்ல முடியாது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அரை கப் அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். இதை முதல்ல ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணீர் விட்டு இதை நல்லா இப்போ உருக்கி மட்டும் எடுத்துக்கிடுவோம். ஏன்னா நமக்கு தூசெலாம் இருக்கும். அதனால் உருக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை பாகு காய்ச்சி எடுத்துக்கிடலாம். ஒரு கம்பி பதம் அந்த மாதிரிலாம் வேண்டாம், ஓரளவுக்கு நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போது பாகும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவுல நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த பாகு சேர்க்க போகிறோம். மொத்தமாக நம்ம சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து இது நம்ம ஒரு உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம உருண்டைகளை செஞ்சு எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த வெல்லம் சேர்க்கிற விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பவுடர் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மாதம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ எல்லாம் உங்களுக்கு தேவையோ அப்போ எல்லாம் நீங்கள் கிட்டத்தட்ட இப்போ உருண்டைகள் பண்ணதுனால இந்த மாதிரி ஒரு சைஸ் அளவுக்கு நீங்கள் உருண்டையை சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு நீங்கள் பால் குடிச்சிக்கோங்க. பால் வந்து கம்பல்சரி கிடையாது. இந்த உருண்டை மட்டும் நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். தினமும் காலையில் ஒரு 8 மணி அப்படி இல்லைனா 7 மணி போல் நீங்கள் இதை சாப்பிட்டுக்கோங்க. காலை உணவு சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்பதாக. அதே மாதிரி நைட்டும் நீங்கள் தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னதாக நீங்கள் இதை சாப்பிட்டு வாங்க. உங்களுடைய பரம்பரைக்கே உங்களுக்கு இந்த மாதிரி முதுகு வலி வராதுன்னு தான் நம்ம சொல்லணும். உங்களுடைய குழந்தைகளுக்கும் நீங்கள் இப்போவே பழக்கப்படுத்தி கொண்டு வந்தீங்க அப்படின்னா முதுகு வலி, இடுப்பு வலி, கை கால் வலி, உடல் சோர்வு, அசதி எதுவுமே இருக்காது. இதில் உங்களுக்கு புரதச்சத்து இருக்குது, இரும்புச்சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது. உங்களுக்கு நம்ம இதில் ஓமம் சேர்த்துருக்கோம். ஸோ செரிமான கோளாறுலாம் உங்களுக்கு வராது. சீரகம் சேர்த்துருக்கோம். உள்ளுறுப்புகளை நல்லாவே உங்களுக்கு சீராக செயல்பட வைக்குது. இந்த மாதிரி தேவையான எல்லா பொருட்களும் நமக்கு இதில் இருக்குது. அவல் சேர்த்துருக்கோம், அதெல்லாம் உங்களுக்கு நிறையவே அயன் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் தினமும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. 100% உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு என்னோட அந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.